ஆர்மி கார், நல்லா ஜூம் பண்ண முடியல, ஆர்மி காருங்க. நம்ம ஐடி கார்டு எடுத்து காமிச்சது. சீக்கிரம் பஸ் உள்ள யாரு? ஓ लड़की काम कर रही है ना, लड़की जल्दी देखो माँ போகணும். பாட்டு ஒன்று கேட்டுட்டு இருந்தேன், மல்லிகை மோட்டு மனசு தொட்டுன்ட்டு. அந்த பாட்டையே வெறுக்கிற அளவுக்கு வச்சுட்டாங்களே. ஆர்மி சார் கொஞ்சம் போங்க சார் சீக்கிரம். ஏரெல்லாம் கரா பச்சை லைட் எரிஞ்சிருச்சுங்க. ஆர்மி சாருக்கு இவ்வளோ லேட்டா? மோடி என்னம்மா கொண்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லேயே கொண்டு போகிறாரு. நோ கேஷ். அடுத்து நம்ம வண்டி கிராசிங் பண்ணதும் தேங்க்யூ. லென்த்தான வீடியோ போடணும்னு பார்க்குறோம். நம்ம நேரத்துக்கு கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா நல்லா நிறைய ஃப்ளெக்ஸல் இருக்காப்புல நம்ம மோகன்லால் சேட்டா. இப்போ சென்னை டீமில் சிஎஸ்கேவில் ஒரு சேட்டா இருக்காப்புல, சஞ்சு சாம்சன். கேரளா தெரியும், கேரளா. ஓ சாரிங்க, கேரளா பாஷை மலையாளமெல்லாம் தெரியாது. ஆனால் மலையாளம் தெரியாத மாதிரி பேசணும்னு ஆசை தான், தெரியாது. ஹிந்தினா கூட ஏதோ தத்துக்கா பொத்துக்கா கேட்கறே எயிட் பாக் தொக்கடா அப்படின்னு பேசிடலாம். பட் நமக்கு ஹிந்தி தெரியுங்க, அங்கே போனால் தான் பேச வரும், யாராச்சும் பேசினா தான் பேச வரும். போவோம், நம்மள அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்கோம். போவோம் அப்படியே கட் பண்ணி எப்படி திருச்சி போகிறது, அப்படியே நைட்டு ஒரு மணி வாக்கில் போயிடலாம். பாலக்காடு ஊரில் போயிட்டு இருக்கலாம். கேரளா தாங்க இருக்கு, ஆனால் வெய்ய தான் சுற்றியும் ஆறு தண்ணிக்கு மீன பிரச்சனை இல்லை. கேரளாவில் நேற்று மூணாரில் லோடு இறக்கணுங்க, முடிஞ்சு எடுத்துருச்சு வெயில். கேட்டால் மூணார் சுற்றுலா போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் ரெசார்ட்டெல்லாம் நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு வழியாக ரோடு அகலம் பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா இருந்தது. இப்போ மறுபடியும் நாம் மூணார் தாண்டி அடிமாலியில் லோடு இறக்கிட்டு அடுத்து கொச்சின் எம்டிலே வந்தோம். வந்துட்டு கொச்சினில் லோடு ஏற்றியாச்சு. கொச்சினில் லோடு ஏற்றிட்டு எங்கே கிளம்பியிருக்கிறோன்னா நம்ம தமிழ் மண்ணுக்கு வந்துட்டு இருக்குங்க, திருச்சி மண்ணுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம தளபதி அங்கே ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருக்காரு, நம்ம விஜய் டிவிக்கு. அவருன்னு சொல்லக்கூடாது, இப்போ நம்ம முதலமைச்சர் டிபிகே, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். நம்ம டிரைவருங்களுக்கெல்லாம் நல வாரியம் அமைக்கிறோன்னு சொல்லியிருக்காரு. அமைச்சு நீட்டாக ஒரு யாரும் பார்க்க முடியாத ஒரு அரசியல்வாதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்றால் நன்றாக இருக்கும். டிரைவர்களுக்கு முதல் பேசியிருக்கிறாரு. நான் எனக்கு தெரிஞ்ச முன்னாடி இருந்த முதலமைச்சர்கள்லாம் பேசியிருக்காங்களா பேசலையாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் டிரைவர்களுக்கும் நல வாரியம் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லி பேசின முதலமைச்சர் அறிக்கை விட்டுருந்தார், தேர்தல் அறிக்கை விட்டுருந்தார். இப்போ நம்ம அண்ணா முதலமைச்சர் ஆக்கியாச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவர் இப்போ தான் வந்திருக்காரு. வந்திருந்தாலும் சிறப்பான எல்லா முதலமைச்சர் மாதிரியே வந்தோடனே 100 மதுபான கடை மூடினேன், 500 மதுபான கடை மூடினேன். நம்ம அண்ணன் முக்கியமான தெய்வ ஸ்தலங்கள், பள்ளிக்கூடம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிறேன். நான் என்னமோ பேச வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் அரசியல் வந்துட்டுங்க. ஒரு படம் பார்க்க முடியலைங்க, ஒரு ரீல்ஸ் பார்க்க முடியல. சொல்லப்போனால் சட்டசபையை பார்த்துட்டு இருக்கிறேங்க. வண்டி ஓட்டையில் கூட சட்டசபையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எங்கடா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா நாம் அரசியலை பற்றி நமக்கு தெரியாது. இருந்தாலும் அரசியலை இந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு வந்துருக்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசப் விஜயண்ணா தான் முதலமைச்சர்னா. சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் ஆக்டிவாக இருக்காங்க, பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறைய இளைஞர்களுக்கு பாலிடிக்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்குதுன்னா அது நம்ம விஜயண்ணனால தான். ஏன்னா அவர் வந்தனால பசங்க சோசியல் மீடியாவில் நிறையா ஆக்டிவாக இருந்தாங்க. விர்ச்சுவல் வாரிஸ் சொல்லப்போனால் அவர் வந்து யாரையுமே போட கிடையாது. ஆனால் நம்ம இளைஞர்கள் நண்பிகள் அனைவரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தாங்க. எனக்கு அதுக்கு மீனிங் கூட தெரியாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ்னால் அதுக்கு என்ன மீனிங் கூட தெரியாது. பட் ஒரு கெத்தாக ஒரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு பதவி இருக்கிறப்ப கூட பேசியிருந்தார். அது ஒரு பாராட்டு சொல்லணும். இருக்கிறதே அழகாக நீட்டாக இருக்கிற முதலமைச்சர் யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம விஜயண்ணா தான். ஏதாவது பொண்ணுங்க புகழ்கிறது, பசங்க நாங்களே புகழ்கிறோம்னா பார்த்துக்கிங்களே நம்ம முதலமைச்சர் எவ்வளோ க்யூட்டாக இருக்காருட்டு. அவர் க்யூட்டாக இருந்தாலும் முதலமைச்சர் பதவி இருக்கிற அன்றைக்கி இந்த தலைமை அந்த தலைமை எல்லாம் இல்லை, இங்கே ஒரே தலைமை நான் மட்டும்தான் அப்படின்னு நல்லா அருமையாக பேசியிருந்தார். அப்புறம் நாம் திருச்செங்கோட்டிலிருந்து வர்றேங்க. TN 34 நம்ம அருண்ராஜ் அண்ணா, KG அருண்ராஜ் அண்ணா வந்து அமைச்சர் பதவி வாங்கியிருக்காரு. அதில் திருச்செங்கோட்டுக்கு என்ன ஒரு முக்கிய இதுனா 25 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்கு திருச்செங்கோடனே. புதிய அரசாங்கம், புதிய ஆட்சி முறையில் மீண்டும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு TN 34 வந்து அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. மிகவும் அருமையாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். பாருங்கள், நான் இங்கேருந்து எங்கே போகிறேன்னு எதுக்கு பேச ஆரம்பிச்சேன்னு தெரில. பட் யூடியூப்பில் கண்டென்ட் போடணும்னு பேச ஆரம்பித்தேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோனா போடலையே, வெறும் ஷார்ட்ஸ் தான் இது பிடிச்சி போட்டுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம அமைச்சர் அண்ணா எடுத்தோடனே நம்மள அறியாமல் நாமளும் ஒரு விர்ச்சுவல் வாரிசாக மாறிட்டோம். அண்ணாவோட பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள். அப்புறம் அவ்வளோதாங்க, போய்கிட்டு இருக்கோம். அதாவது கொச்சினை தாண்டுறோம், பாலக்காடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சப்ஸ்கிரைபர் வர்றாங்க வரல அப்படிங்கிறத விட நமக்கு வீடியோ போடுறது பிடிச்சிருக்கு. நம்ம நண்பர்கள் பார்த்து இந்த அருமை தம்பிக்கும் அண்ணனுக்கும் சகோதர சகோதரிகள் மற்றும் என்னையே பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்காமையே இருக்கும். பிடிச்சிங்க பிடிக்காதீங்க யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுற கண்டென்ட்டு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரில, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாமளும் யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய செலிப்ரிட்டி ஆகுங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் இன்ஸ்டாகிராம்லாம் 10 நிமிஷம் வீடியோ போட முடியாது. அதனால் யூடியூப்பில் போடுறேன் 10 நிமிஷம் வரைக்கும். எனக்கு ஏஜெல்லாம் 3 செகண்ட் கேட்குறதே பெரிய விஷயங்க. ஷார்ட்ஸ்லேயே தெரியுது, 2 செகண்ட்லேயே வீடியோ மேலே தள்ளிவிட்டுறீங்க. இதெல்லாம் எங்கே போய் நம்ம வீடியோ 10 நிமிஷம் வரைக்கும் கண்டதில் வளருவேன். ஊர் சுற்றும் வாலிபன் ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். செலவு பண்ணிட்டீங்க, சம்பாரிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நல்ல ஒரு இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் பார்க்குறக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு போகலாம். இந்த ரோட்லேயே போகையில் பார்த்துக்கலாம், ரோட்லேயே வரையில் பார்த்துக்கலாம், சுற்றலாம். அதுக்கு சொந்த காசு செலவு பண்ணணும். சம்பாதிக்கும் போது சுற்றுறதுனா பார்க்க மட்டும்தான் முடியும். பெரிய பெரிய மால் எல்லாம்